ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் முடிச்சிட்டோம். செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள். சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆளுமை திறன், ஆளுமை தன்மையோட இருக்கிற மாதிரியான விஷயங்களை தான் புறமாக சனி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு செய்ய போகிறார். ஸோ சனி புதன் சந்திரன் காம்பினேஷனாக வர்றது மிக மிக சிறப்பு. தொழிலுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இப்போ ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் தொழிலே நாங்கள் செய்யலை, இனிமேல் தான் செய்ய போகிறோம், இந்த நேரத்தில் நான் தொழில் தொடங்கினா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% மிக மிக சிறப்பாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலுக்கு உப தொழில்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த தொழிலுக்கு செட் ஆகிற இன்னொரு தொழில் இருக்கும். அது நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வேலைக்கு இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க சொல்லி நம்ம கேட்டுட்ருக்கோம்ல, அதை ஏன் அவங்ககிட்ட கேட்டு நச்சிட்டு இருக்கணும், நம்மளே செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளே ஒரு சின்ன தொழில், இந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு தொழில் ஆரம்பிச்சிடலாமான்னு யோசிச்சுட்ருக்க எல்லாருமே இன்னொரு தொழிலையும் ஆரம்பிக்கிறதுக்கு இது மிக மிக சிறப்பான நல்ல நேரம். தாராளமாக நீங்கள் அந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாரானாலும் சரி, பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, நீங்கள் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கவங்க இன்னொரு தொழில் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிடலாம், நல்லா போகும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறவங்களும் சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிருங்க, அதுவும் செய்யலாம். அதே மாதிரி பெண்கள் இப்போ நீங்கள் வீட்லேயே ஒரு டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்லேயே ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் அப்படின்றது சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிற எல்லாருக்குமே இந்த நேரம் நல்ல மேம்பாட்டை கொடுக்கும். சத்து மாவு உருண்டைகள், உடலுக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது இந்த நேரத்தில் அது மாதிரியான தொழில்களை தொடங்குனீங்க அப்படின்னா நீங்கள் மிக மிக சிறப்பாக வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் புதனுடைய தொழில்களான டியூஷன் எடுக்கிறது, லாயர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி விஷயங்கள் படித்த பசங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அந்த மாதிரி புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில்களை சனி மிக மிக சிறப்பாக உங்களுக்கு உயர்த்தி கொடுப்பார். அதனால் தாராளமாக இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆஃபீஸ் போடுறதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் நான் கடன் வாங்கலாமா, கடன் வாங்கினா எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கடன் வாங்கலாம். அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தொழிலுக்கு தாராளமாக கடன் வாங்கலாம், தைரியமாக வாங்குங்க, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. வழக்குகள் என்னாகும், நான் ஏதாவது வழக்குகள் போட்டிருந்தா எனக்கு அதில் வெற்றிகள் கிடைக்குமா, அல்லது வேறு யாராவது என் மேலே வழக்கு போட்டிருந்தா அதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் யார் மேலே வழக்கு போட்டிருந்தாலும் சரி, யாராவது உங்கள் மேலே வழக்கு போட்டிருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அது முடியும் தருவாயில் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெற்றிகளையே கொடுப்பார். இதர வருமானங்கள் ஏதாவது எனக்கு வருமா, வாடகை வருமானங்கள் ஏதாவது வருமா, எனக்கு ஏதாவது அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் எங்கேயாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் யாராவது உங்களுக்கு கொடுக்காம நான் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏமாற்றிட்டுருக்காங்க, உங்களுக்கு கொடுக்காம அவங்க உங்களை மீட் பண்ணாமல் இருக்காங்க, உங்களை பார்த்தா தானே கொடுக்கணும்னு ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்துல வேற எங்கேயாவது தூரமான ஊர்களில் இருந்தால் கூட நீங்கள் இந்த நேரத்தில் போய்
அவங்கக்கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடன் திரும்ப உங்கள் கைக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்குது. அதனால் கட்டாயம் உங்களுக்கு அங்கங்கே நிற்கிற பணங்கள், உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது தொகைகள், உங்களுக்கு பேங்க்கில் அது மாதிரியெல்லாம் வர வேண்டிய தொகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதிர்ஷ்டகரமாக நீங்கள் எதிரே பார்க்காம உங்களுடைய ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு பெனிஃபிட் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மாமனார் வீட்டிலேருந்து உங்களுக்கு சொத்தே வராதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக வந்து சேரும். குழந்தை இல்லாத ஒரு பெரியப்பா அவங்கெல்லாம் வந்து அந்த சொத்தை என்னமோ பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அது அவங்க வந்து உனக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி தர்றதுனால அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்துக்கு எந்தவித குறைபாடும் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் டச் ஆக தான் செய்யும். நோய் அறிகுறி உங்களுக்கு காட்டும். அது போய் நீங்கள் சரியான மருத்துவ முறை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்காது. ஆனால் இந்த மாதிரி உடம்புக்குள்ளே ஒரு நோய் வந்து வரும், ஆனால் தங்காமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு அலாரம் அடிக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆயுள் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆயுளில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. வயதானவங்களுக்கு கூட எந்தவித பிரச்சனையும் இல்லை. திருமணங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக வீட்டில் பார்த்து செய்கிற திருமணமாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி, எல்லா திருமணங்களுமே ஈஸியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். காதலிச்சிட்ருக்கவங்க கூட அந்த பொண்ணு வீட்டில் சம்மதிக்கலை, பையன் வீட்டில் சம்மதிக்கலை, இல்லை பொண்ணு பையனுக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் திருமணத்தை நடத்துறதுக்குள்ள போதும்னு ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாம் திருமணத்துக்கு காத்துட்ருக்கவங்களுக்கும் இதே நிலைமை தான். இப்போ பொண்ணு பார்ப்பாங்க, அந்த பொண்ணும் பையனை வந்து பார்த்து பேசுவாங்க, ஆனால் சம்மதம் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. திருமணத்திற்கு சாதகமே இல்லாத பாவ நிலையில் சனி இருக்கிறதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவர் திருமணங்களை தடுக்க தான் பார்ப்பார் ஃப்ரெண்ட்ஸ். திருமணம் அல்லாத உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. சனி உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொடுப்பார். சரிங்களா? குடும்பத்தோடு இருக்கிறவங்க தேவையில்லாத அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் செஞ்சிங்கன்னா கட்டாயம் சிக்கி உங்களுக்கு மனைவி கிட்ட இருந்து வேண்டாம், நீ செஞ்சது பெரிய தப்பு, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களை விட்டு மனைவி போகிற அளவுக்கு, அதே போல் கணவர் உங்களை உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி உங்களை விட்டு விலகி போகிற அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் நடந்துடும். ஸோ உங்கள் குடும்பங்களே குலைஞ்சு போயிடும். அதனால் தப்பான எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட்டுறாதீங்க. ஒரு கவர்ச்சிக்காக மட்டும் பழகணும்னு நினைக்கிறவங்க அது உண்மையான அன்பே இருக்காதுங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியாக ஒரு பிரியம் பாசத்தோடு பழக மாட்டீங்க. வெறும் உடல் கவர்ச்சியில் பழகிறது அது ரொம்ப மோசமான விளைவுகளை மட்டுமே கொடுக்கும். அதனால் எந்தவித தேவையில்லாத உறவுகளையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி குழந்தை பாக்கியம் அப்படின்ற விஷயத்த கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். திருமணத்திற்கு தான் தடைகளை ஏற்படுத்துவாரோ தவிர குழந்தை பாக்கியம்ன்ற விஷயத்துக்கு எந்தவித தடையும் ஏற்படுத்த மாட்டார். அதனால் திருமணமான புதுசில் முதல் குழந்தைக்கு காத்துட்ருக்கவங்களுக்கும் குழந்தை வந்துடும், ரெண்டாவது குழந்தைக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும். இனிமேல் குழந்தைங்கள்லாம் வேண்டாம், எங்களுக்கு 2 குழந்தை இருக்குது போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்கள் ஏமாந்துட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தைய கொடுத்துருவாரு. கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளோட படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கிற சனி படிப்புன்ற விஷயத்த சூப்பராக கொடுக்குறார். சரிங்களா? குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க +2 10th +2 எழுதுகிறவங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க, அதை விட மேல் படிப்பு படிக்கிற குழந்தைங்க, பேங்க் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்க, வேறு ஏதாவது கோர்சஸ் எல்லாம் படித்து நான் வந்து 2 MA படிக்கிறேன் 4 MA படிக்கிறேன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களும் மிக சிறப்பாக படித்து
இந்த வருஷம் எல்லாருமே தேர்ச்சி அடைவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே மிக சிறப்பான மதிப்பெண்களோட தேர்ச்சி அடைவாங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அம்மா அப்பா உடம்பிறந்தவங்க சொந்தக்காரங்கனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தான் ஆளுமை செய்யக்கூடிய இடத்துல இருக்கனால நீங்கள் தான் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் நின்னீங்கன்னா எல்லாருமே உங்கள் பேச்சு கேட்குற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிற மாதிரி, அம்மா அப்பா கூட உங்கள் பேச்சு கேட்டுட்டு தான் இன்னொரு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி எந்த வேலை எடுத்தாலும் உங்கள் பேச்சு தான் அங்கே முதன்மை பெறும். அதனால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் மிக மிக சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அன்பாலாம் பேச மாட்டீங்க. யார் கூட பேசினாலும் கொஞ்சம் சிடுன்னு தான் பேசுவீங்க. நான் சொல்கிறது தான் கரெக்டு, இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கூடையுமே பேசுவீங்க. அதனால் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே, தேவையில்லாமல் இவங்க கூட எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துப்பாங்களோ தவிர யாருமே உங்களை எதிர்த்து பேச துணியவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொத்துக்கள் கிடைக்குமா? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து கிடைக்குமா? அம்மா அப்பா கிட்ட இருந்து அம்மா அப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் பிரித்து சொத்துக்கள் கொடுப்பாங்களா? அதில் எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால 100% நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான், சரிங்களா? அஸ்த நட்சத்திரத்தை திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களுக்கெல்லாம் இல்லை, அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க வீட்டு சைட்லேருந்து சொத்து வரணும்னா அது கட்டாயம் வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஆண்கள் அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பெண்கள் அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் 7ஆம் பாவம் அப்படின்றது வேலையே செய்ய முடியாமல் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு வித கோபத்தோடையே இருப்பாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு மாதிரி அவங்க நினச்சது நடக்கணும், அவங்க இஷ்டப்பட்டது நடக்கணும், அவங்கள மீறி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆளுமை தன்மையோடு இருக்கிறனால அவங்களோட பார்ட்னர் பேசாமல் இருந்துக்கிட்டா நல்லது. இல்லை அவங்க கூட சரிக்கு சமமாக சண்டைக்கு நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பிரிவு ஏற்படுற அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாகிடும். இது வரைக்கும் உங்களை பார்த்து கையை ஓங்காதவங்க கணவர் டக்குன்னு கையை ஓங்கிடுவார். உங்கள் மனைவி கையில் எது கிடைக்குதோ எடுத்து உங்கள் மேலே வீசிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் கோபம் நிறையா வரும். அதனால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்ட்னர்ஸாக இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த ஒரு வருட காலம் அவங்கள டேக்கிள் பண்ணி கொண்டு போங்க. அதுதான் அவங்களுக்கு நல்லது. அவங்களுக்கு சரியாக நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரிவுன்றது நிச்சயம். அது கோபத்தில் நீங்கள் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடுவீங்க. அப்படி டைவர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இந்த சனி ரேவதியிலேருந்து அஸ்வினிக்கு போகும்போது உங்களுக்கு மனசு மாறிடும். அப்புறம் வந்து அவரை மீட் பண்ணணும், மனைவியை போய் மீட் பண்ணணும் எல்லாமே தோணும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஈகோனால் அவங்கள மீட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் பின்னாடி சேர்றதுங்கிறது கூட கால நேரம் சேர்த்து வைக்கும். இருந்தாலும் அது சேர்றதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் வீட்டில் யார் அஸ்த நட்சத்திரமோ அவங்கள புரிஞ்சிக்கிட்டு இன்னொருத்தர் கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளால் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க பெற்றோராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைங்கள இந்த நேரத்தில் ரொம்ப கண்டித்து தான் வளர்த்துவீங்க. அவங்க வந்து மிக்க சரியாக வளரணும், நேர்மையாக இருக்கணும், எந்தவித தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக தான் பெற்றோர் வளர்ப்பீங்க. அப்போ குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா அம்மா அப்பா அவங்கள போட்டு ரொம்ப நசுக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணாலும் இதை பண்ணியா அதை பண்ணியா, ஹோம்ஒர்க் எழுதிட்டியா, இதை கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் வண்டி வாகனங்களை போகும்போது பத்திரமா போ, இல்லை வண்டியே நான் கொடுக்க மாட்டேன், காலேஜுக்கு பஸ்ஸில் போ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அவங்கள கண்டிச்சுட்டே இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு தோணும். அதுவே குழந்தைங்க வந்து அஸ்த நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் பேரண்ட்ஸை அவங்க போட்டு நெருக்குவாங்க. இந்த நேரத்தில் ரொம்ப ஹைப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தால் என்ன பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்கள கண்காணிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறேன், அதுக்கு இவ்வளோ ஃபீஸு, நான் அதை பண்ண போகிறேன், அதுக்கு அவ்வளோ ஃபீஸு, நான் ஃபாரின் போகிறதுக்கு இப்போவே நான் ரெடி ஆகணும், எனக்கு விசா எடுக்கணும், இதுக்கு பணம் வேணும், அதுக்கு பணம் வேணும், நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்யாமல் இருக்கீங்க, இதனால் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வேலை கிடைக்கலன்னா அதுக்கு
அதுக்கு நீங்கள் தான் காரணம், அந்த மாதிரி நான் வந்து ஃபாரின் போக முடியாமல் போச்சுன்னா அதுக்கு அம்மா அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப க்ரஷ் பண்ணுவாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும், அடுத்த வருஷம் நான் அந்த கோர்ஸ் சேர்றதுக்கு நீங்கள் இப்போவே பணம் ரெடி பண்ணுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் கூட என் மேலே நீங்கள் அக்கறை காட்ட மாட்டேங்கிறீங்க, நெருக்குவாங்க குழந்தைங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் போர்க்களமாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க கேட்குறத செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அந்த பழி வராது. நீங்கள் செய்யாததுனால தான் என்னால் படிக்க முடியல, என்னால் ஃபாரின் போக முடியல அப்படிங்கிற பழியெல்லாம் உங்கள் மேலே வராது. வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி கிளம்பி போ அப்படின்ற மாதிரி, அதுவும் கடல் கடந்து கிளம்பி போன்ற மாதிரி மிக சிறப்பான ஒரு நேரத்தை கொடுக்குறார். அதனால் படிக்கணும்னு நினச்சி வெளிநாடு போகிறவங்களும் கிளம்பி போயிடலாம், வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் கிளம்பி போகலாம், மனைவியை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களும் போய் மனைவியை கூட்டிகிட்டு வந்துடலாம். ஒரு கம்பெனியிலேருந்து அவங்களே வேலைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகிற விஷயங்களும் மிக மிக சிறப்பாக நடக்கும். அதனால் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த வருஷம் முழு முயற்சி எடுத்திங்கன்னா கிளம்பி போயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடத்தையே ரேவதியில் இருக்கிற சனி தர்றார். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.